ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தமிழ்நாடு அரசியல் களம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்து என்ன செய்ய போகிறது? தமிழக வெற்றி கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவை எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சற்று முன்பாக நிர்மல்குமார் சந்தித்து ஆதரவை எதிர்நோக்கி இருக்கிறார். இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பாயிருக்கு. பலரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவை எதிர்நோக்கி இருக்காங்க. சற்று முன்பாக நிர்மல்குமார் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா சார் இருக்கு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், எங்கள் மூவரின் முடிவும் எதிர்பார்ப்பது மிக இயல்புதான். நாளைக்கு எங்கள் குழு கூட்டம் கூட இருக்கிறது. அந்த கூட்டத்தில் என்ன முடிவோ அந்த முடிவை நாங்கள் வெளிப்படுத்துவோம். மற்ற கட்சிகளில் தலைவர்கள் சொல்வது ஏற்புடையதாக இருக்கும். எங்கள் கட்சியில் குழு, அந்த குழுவில் தோழர்கள் சொல்வது தான் ஏற்புடையதாக இருக்கும். அதை தான் நான் சொல்ல வேண்டும். சற்று முன் நிர்மல்குமார் உங்களை சந்திச்சுட்டு பேசிட்டு போயிருந்தாரு. அவர் சார்பில் என்ன சார் கோரிக்கை வைக்கிறாங்க? அவங்க என்ன கேட்கறாங்க? அவங்க எப்பொழுதும் போல ஏற்கனவே சகோதரர் விஜய் அவர்கள் கொடுத்த கடிதத்தில் ஆதரவு கோரியிருந்தார். அதே கடிதம் தான் இப்போ மீண்டும் கொடுக்குறாங்க. பேசுகிற போது அதான் கேட்குறாங்க. கடிதம் மூலமாக அதான் அவங்க வலியுறுத்துறாங்க. எங்களால் இப்பொழுது முடிவு எடுக்க முடியாது, கூட்டத்தில் தான் முடிவு எடுக்க முடியும். அது பற்றி ஒரு தெளிவான முடிவை நாங்கள் எங்கள் கூட்டத்தில் எடுப்போம். தேர்தலுக்கு முன்பு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில உறுதியாக இருக்கும், தேர்தலை சந்திக்க போறோம்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை கூட்டணியிலிருந்து விலகக்கூடிய நிலை வந்ததுன்னா அதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏத்துக்குவாங்க நினைக்கிறீங்கன்னா? இன்னைக்கு கூட அவரை சந்திச்சு பேசியிருந்தீங்க. இல்லை, ஒரு கட்சி என்கிற முறையில் நாங்கள் ஒரு தனி கட்சி, சுதந்திரமாக முடிவெடுப்பதில் அவர் நீண்ட அனுபவம் உடையவர், முதல்வர். அவருக்கு தெரியாத அரசியல் இல்லை. அதிலும் ஜனநாயக விழுமைகள் பற்றி நிற்பவர். இது ஒரு எங்கள் கட்சியை பற்றி நன்கு அறிந்தவர். எங்கள் கட்சியில் அரசியல் சூழல் வருகிற போது அந்த கட்சி எவ்வாறு முடிவெடுக்கும் என்பதும் அவருக்கு தெரியும். எனவே இது ஒரு கட்சி தலைவர்கள் சொல் கேட்கிற கட்சி அல்ல. கூட்டாகத்தான் சிந்தனைகள் செய்வோம். அது எல்லோரும் அறிந்த ஒன்று. எனவே எங்கள் கட்சியின் விவகாரங்களில் என்றைக்குமே முதல்வர் தலையிட்டதில்லை. ஒரு 10 ஆண்டுகளில் நாங்கள் அவருடன் பழகுற போது எதையும் திணித்ததில்லை, கட்டளையிட்டதில்லை. ஒரு உரையாடல் அவரிடம் இருக்கும் எப்பொழுதுமே. அந்த உரையாடல் தான் இப்பொழுதும் நிகழ்ந்தது. மாநில செயலாளரா இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்த்தது தானா? இதற்கு பிறகு நாளை நடக்கப்போற கூட்டத்தில் என்ன மாதிரியான கொள்கைகளை முன்மாதிரியா வைக்க போறீங்க? ஒரு கட்சியினுடைய ஊழியர் என்கிற முறையில், மாநில செயலாளர் என்கிற முறையை விட ஊழியர் என்கிற முறையில் நம்முடைய ஜனநாயகம் ரொம்ப விழுமையும் நிறைந்தது, மிகச்சிறந்தது, ஈடு இணையற்றது. அறிஞர்கள் எல்லாரும் போற்றுவது போன்று சிறந்த ஜனநாயக நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்கிற மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் அரசியலின் மையம் என்பது மக்கள் நலன்தான். இந்த மக்கள் நலனிலிருந்து ஒரு அறப்படராத அரசியல் பயணம் எங்கள் பயணம். எனவே எத்தகைய முடிவாக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த முடிவாக தான் அது இருக்கும், கட்சி நலன்களை விட. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு விஜய் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியது. ஒருவேளை கூட்டணி ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்ம அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு ஏதாவது கேட்கக்கூடிய நிலை ஏற்படுமா? இல்லை, ஒருவேளைன்றதுல நாளைக்கு முடிவுக்கு பிறகு அதற்கு நாங்கள் கருத்து சொல்லுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும், கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அதிகார பரவல் என்பது ஜனநாயகத்திற்கு நல்லது, பல கட்சி இயங்குமுறைக்கு நல்லது. அந்த காலம் சூழல் வருகிற போது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இந்தியாவிலேயே ஒரு கூட்டாட்சி முறைக்கு நாங்கள் குரல் எழுப்புவோம். இப்போ இதுல லக்கியா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஎம் மூவருமே தலா 2 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. 6 தொகுதி தேவைப்படுது. இப்போ மூவருமே தொடர்ந்து ஒன்னாதான் ஆலோசனை நடத்துறீங்க எல்லாமே. சோ அப்போ 3 பேருமே சேர்ந்து ஒரே முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? அதாவது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதை தொடர்ந்து இயங்குகிறோம், மக்கள் நலனுக்காக போராடுகிறோம். அரசியல் முடிவுகளும் சேர்ந்து எடுப்பது நல்லது என்கிற ஒரு கருத்து எங்களிடம் இருக்கிறது. அதை மறைக்க நாங்கள் விரும்பவில்லை. அந்த அவையும் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள், தொழிலாளர்கள், ஏழைகள், மதச்சார்பின்மை, கூட்டிசைவு, நாட்டு நலன், தமிழகத்தின் உரிமை என்றுதான் அது இருக்கும். விஜய் வெற்றி பெற்றிருக்கார், 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கார். அதை எப்படி பாக்குறீங்க? வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம். ஜனநாயகத்தில் மக்கள் அளிக்கிற தீர்ப்புக்கு நாங்கள் மதியத்தை ஏற்கிறோம்னு சொல்லிட்டோமே. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.